ஏறெடுக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய அவருக்கு இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லது. நாம் ஒரு செய்தி, அதை எழுப்புதல் என்கிற தலைப்பில் ஒரு செய்தியை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். எழுப்புதல் என்று சொன்னால் பரலோக தேவனுக்கு நேராய் நம்முடைய மனதை, சிந்தையை திருப்பி பரலோக தேவனுக்கேற்ற பக்தி வைராக்கியத்தை உண்டாக்குகிற காரியம் என்ற அடிப்படையில் நாம் சிந்திக்கிறோம். கடைசியாய் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்ற வார்த்தையை பார்த்தோம். அப்போ எழுப்புதலின் ஆவி, பரிசுத்த ஆவி, பரலோகத்தின் ஆவி வரும்போது பரலோக ராஜ்யத்தை குறித்த தரிசனங்களை, தெளிவை, பரலோக தேவனுக்கு சித்தமான காரியங்களை அறிந்து கொள்ளும்படியான உணர்வை அது நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அதன் அடிப்படையில் ஆண்டவர் செயல்பட்டார், அப்போஸ்தலர்கள் செயல்பட்டார்கள், பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலை பண்ணினார்கள், நறுங்குண்டவருடைய இருதயங்களை தேற்றினார்கள், வியாதியை குணமாக்கினார்கள். அப்படி ஒரு தேவ பிரசன்னத்தின் எல்லைக்குள்ளே ஜனங்களை கொண்டு வந்தார்கள். அதாவது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொன்ன வார்த்தையின்படி பாவக்கட்டு, சாபக்கட்டு, வியாதி கட்டு, குட்டுமையான இருளுக்குள்ளே இருந்தவர்களை ஆண்டவரும் அப்போஸ்தலர்களும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே விடுவித்து பரலோக தேவனுடைய ராஜ்யம், அதாவது பரலோக தேவனுடைய ஆவியிலே நிறைந்து தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. பரலோக தேவ நீதி வருது, பரலோக தேவ சந்தோஷம் சமாதானம் வருது, அப்படிப்பட்ட தேவ சித்தம் செய்கிற உணர்வு வருது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள ஜனங்களை கொண்டு வந்தாங்க. ஜனங்களை கொண்டு வந்த போது என்ன நடந்ததுன்னு சொன்னா, ஏற்கனவே இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுடைய ஆட்சியில இருக்கிறது. இந்த உலகத்தின் ராஜா, இந்த உலகத்தின் ராஜ்யத்தின் அதிபதி, அவன் ஜனங்களை இருளுக்குள்ள கட்டி வச்சிருந்தான். இப்ப தேவ பிள்ளைகளை அவங்க மாறிட்டாங்க. மாறினோன்னு அவன் சும்மா இருக்கல, அவனும் தன்னுடைய பாட்டுக்கு பல குழப்பங்களை, எதிரான செயல்களை அவன் தூண்டிவிட்டான். தன்னுடைய மக்களை பயன்படுத்தி அவர்களுக்குள்ளே தன்னுடைய எழுப்புதலை உண்டாக்கி தூண்டிவிட்டான் என்கிற காரியங்கள்லாம் சில காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ நம்ம தொடர்ந்து போகிறோம். இப்போ யோவான் 7:7 ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறேன். நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, இந்த பூலகம் முழுவதும் பிசாசுக்குள்ள கிடக்கிறதுங்கிற அறிவு ஜனங்களுக்கு கிடையாது. அவர்கள் ஏதோ எல்லாம் கடவுள் செய்யறாரு, விதி அப்படி இப்படின்னு பல மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல உலகம் முழுவதும் பிசாசனுடைய ஆளுகள் இருக்கு, மனுஷனுடைய கிரியைகள் எல்லாம் பொல்லாப்பா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுத்து அம்பலப்படுத்தி, அதனால இந்த உலகம் என்னை பகைக்கிறது என்று சொல்கிறார். அப்ப எழுப்புதலின் உணர்வு, ஆவி, வல்லமை நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும் போது நமக்கு சத்தியத்தை குறித்த வெளிச்சம் வந்துவிடும். சத்தியம், நான் அந்த பரிசுத்த ஆவிக்கு இன்னொரு பேரு சத்திய ஆவியானவர் இல்லையா? அப்ப சத்தியத்தை குறித்த வெளிச்சம் வந்துவிடும். நீங்கள் வெளிப்படுத்தல் 12:9 உலகம் முழுவதும் மோசம் போகிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம்னு வாசிக்கிறோம். அப்போ உலகம் முழுவதும் பிசாசனுடைய கள்ளத்தனத்துல, அடிமைத்தனத்துல, மோசடியில, ஏமாற்றத்திலே கடந்து கொண்டிருக்கிறது. அதை யாருக்கும் தெரியல. சந்தர்ப்பத்தில் தீய சக்தியே, அது தேவன், அது தேவி, அது வேற விதமான பேர் சொல்லி அவங்க அதுக்கு ஆராதனை கூட செஞ்சிடறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல இது தெய்வம்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு அந்த இருளின் அந்தகாரத்திலிருந்து வெளியே வரும்போதுதான், ஐயோ நம்ம தீய சக்தியை கடவுள் ஆராய்ச்சிருக்கிறோம் என்கிற உணர்வே எப்ப வருதுன்னா அப்படி வெளியே வரும்போது தான் வருது. சரி, இப்போ பிராக்டிகலா நம்ம நிறைய பார்க்கிறோம். சரி, அப்போ உலகம் முழுவதும் தீய சக்தியின் பொல்லாங்கடு பிடியில இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழுகிற சூழல், நம்மை சுத்தி இருக்கிற சூழல், அதான் நான் ஆவியானவர் பேசுற மாதிரி தேவனுடைய ஒரு கிருபை இருக்கிறனால தான் நம்ம உயிரோட இருக்கிறோம். இல்லைன்னா எத்தனையோ சந்தர்ப்பங்களை நாம காணாம போயிருக்க முடியும். பல ரீதியில் நம்ம ஆக்கிரமிக்கிறது. ரெண்டாவது, அதாவது தீய சக்தியினுடைய ஆளுகை, அது எபேசியர் 2:2 ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி உலக வழக்கத்தின்படியாய் நடந்து கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்ஸ், அந்த தேவ ராஜ்யத்தின் ஆவி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணாவிட்டா நமக்குள்ள வேறொரு ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மனசுல கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நமக்குள்ள ஒரு பழைய ஆவி, அது ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி என்று சொல்லி இப்ப எபேசியர்ல நாம
நம்ம 2:2 படிச்சிட்டோம். இப்போ நீங்கள் வந்து எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்தால் புதிதான ஆவி 4:23 சாரி எபேசியர் 4:23 22 என்ன சொல்லுது? முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டும் போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதி பரிசுத்தம் தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு புதிய ஆவி. ஹல்லேலூயா. பழைய ஆவி என்னது? அது சோக்கேடை கொண்டு வர்ற ஆவி, நஷ்டத்தை கொண்டு வர்ற ஆவி, தற்கொலையை தூண்டுகிற ஆவி, சண்டைகளை உண்டாக்குற ஆவி, கலகத்தை உண்டாக்குற ஆவி, சந்தேகத்தை உண்டாக்குற ஆவி, இப்படி மாறி மாறி பிரச்சனை. நாம வந்து ஒவ்வொருத்தரும் நியாயம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பல சூழ்நிலையில தாங்கள் செய்யறது சரி நியாயம் பேசுவாங்க. ஆனா எனக்குள்ள ஆவியானவர் பேசுவார், இந்த ஆளுக்குள்ள இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கு, இந்த ஆளுக்குள்ள அந்த ஆளுக்கு தெரியாது, அந்த ஆளுக்கு தெரியாது எனக்குள்ள இந்த பே வேலை செய்யணும், அந்த ஆளுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும் அந்த ஆளுக்குள்ள இந்த பே வேலை செய்ய, அவருக்கு அந்த ஆளுக்கு தெரியல, அல்ல இந்த பொம்பளைக்கு தெரியல. இப்படி நமக்கு தெரியாமலே பிசாசு நமக்குள்ளே கிரியை செய்கிற காரியங்கள் சர்வ சாதாரணமா நடக்குது. இது யாருக்குள்ள நடக்க முடியாதுன்னா பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட, அதாவது 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறன்னு சொல்லியிருக்கல, அந்த தேவ ஆலயமாய் தேவ ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற அந்த நிலை அடையாத எல்லாருக்குள்ளேயும் இந்த பிசாசு வேலை செய்யும். சிலருக்குள்ள பெர்மனன்ட்லி அங்கே உட்கார்ந்து டோட்டலி அப்ஸ் அண்ட் டவுன் சொல்ல மாதிரி நேர் தலைகளை சகலத்தையும் குழப்பி, ஆமாம் அதான் ஃபுல் பிராந்துன்னு சொல்லுவேன் இல்லையா, முழு பிராந்து அப்படியே ஆகி அலைஞ்சிக்கிட்டே கண்ட்ரோல் இல்லாமல் அப்படி போயிடும். சிலருக்குள்ள பார்ட்லி ஒர்க் பண்ணோம், பாதி கொஞ்சம் பேய் ஒர்க் பண்ணோம், கொஞ்சம் தேவன் அனுமதிக்கிற அளவு இருக்குது, அப்பப்போ சிலது வந்து போகுது. இப்படியெல்லாம் நாங்கள் நிறைய சூழ்நிலை சில வேளை நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, சைலண்டாக நல்லா தான் இருக்காங்க, வீட்டில் போனோடனே வேறு ப்ராப்ளம் வந்துடும். ஆமாம் இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இது அப்பப்போ இப்போ ஊழியக்காரில் கண்டோன்னா அல்லது ஜப சூழ்நிலை வரும்போது மாறி நின்றுடும், ஒன்றும் இல்லை நான் சரியாயிட்டு, வீட்டுக்கு போகும்போது எங்கள் பக்கத்தில் நிற்கும் போகிற வேலை கூட போயிடும். இப்படியே ரொம்ப காலம் போகுது. அதனால தான் பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை கண்டிப்பாய் பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். உன்னதத்திலிருந்து வரும் மேல நாள் தெரிவிக்கப்படுகிற எருசலேமிலே காத்திருங்க, அதுக்கு முன்னே ஓடிடாதுங்கன்னு சீசேட்ட சொன்னார் இல்லையா. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வேணும். ஒரு முக்கிய பிரச்சனை, நீங்கள் எல்லாம் பல சபைகள் பெந்தேகோஸ்தே சபையினால இருக்கலாம், நீங்கள் போயிருக்கலாம், சுற்றி இருக்கலாம், அனுபவப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு ஆவி இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். நானும் பாஸ்டரும் கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போனோம். முதல்ல ஒரு சின்ன ஆராதனை, அந்த வீட்டம்மா துள்ளி குதிச்சு அந்நிய பாஷை பேசி பயங்கர ஆர்ப்பாட்டம். அடுத்தது நான் பிரசங்கம் பண்ணால் அது தரையில் கிடந்து அது சொல்லுது அங்கேருந்து, டேய் நான் யாருன்னு தெரியுமாடா, நீ யாருன்னு தெரிய விரும்பல, பிற தரையில் விழுந்து நெளிஞ்சு வாமிட் பண்ணி ஓடி போச்சு. முதல்ல அந்நிய பாஷை கை கால் உதறது. இப்போ புரியுதா நான் சொல்லுது? அதனால தான் ஜெனியூனான சரியான அநேக கூட்டங்களே எனக்கு தெரியும். பெந்தேகோஸ்தே கோலங்களில் நான் நிறைய சுத்திரமா இல்லையா, கூட்டங்களுக்கு குறையில்லை. இங்கே மாதிரி அங்கே போகாவ, அங்கே மாதிரி இங்கே போகாவ, எங்கே போனாலும் ஒரே ஆவிதான், அது மாறி மாறி வேஷம் போட்டுட்டு உள்ளே உட்காந்துரும். அல்லேலூயா. இது வெளியே போறதில்லை. அதான் சொல்றேன்ல, சரியான சத்தியம் ஒன்று, குமாரன் இயேசுவின் குமாரன் செயலாற்றுகிற ஒரு சூழ்நிலை இருக்கணும். ரெண்டாவது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தல தீர்க்கதரிசி உபதேசம் கிறிஸ்து மூலங்கள் சொல்லக்கூடிய சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் இருக்கணும். மூணாவது 2 கொரிந்தியர் 3:17 சொல்ல மாதிரி கர்த்தருடைய ஜெனியூன் ஸ்பிரிட், அதாவது இயேசுக்குள்ள இருந்த அந்த சரியான ஆவி இருந்தால் மட்டும்தான் இந்த விடுதலைகள் உண்டாக முடியும். பல இடத்துல இது நடக்கலை. நான் பார்த்துட்டு வர்றேன்ல, ஏதோ இவங்க ஒரு இன்னர் ஸ்பிரிட் இருக்கு, அவங்க ஏமாற்றுத்தனத்தில் இருக்கிறார்களே தவிர விடுதலை இல்லை. அதனால தான் திருப்பி நாங்கள் இதை ஒழுங்குபடுத்தி சரியான பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்களை வழி நடத்துகிறோம். சரி, அப்போ இந்த பரலோக ஆவி வரும்போது தான் உலகத்தின் கிரியைகள் பொல்லாப்பா இருக்கிறது, சாத்தானுக்குள்ள இருக்கிறது அறிவு வருது. இந்த அறிவு வந்தோடனே ஐயோ இனி இந்த உலகத்துக்கு ஏற்றபடி வாழக்கூடாது, உலகத்துக்கு அடிமைப்படக்கூடாது, உலக காரியங்களை விட்டு விலகணும், மனசுல பரலோகத்தை வைக்கணும், எப்போ பார்த்தாலும் பரலோக சிந்தை தான் இருக்கணும், பூலோக சிந்தை வச்சா பேய் வந்துடுவான். இந்த அறிவெல்லாம் எப்போ வருதுன்னா பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்தாய் வரும்போதுதான் வருகிறது என்பதை நீங்க அறியணும். யோவான் 16:8 இப்ப சத்திய ஆவியாகி அவர் வரும்போது அவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சரிதானே? அந்த வார்த்தை அங்கே இருக்கும், உலகத்தை கண்டிப்பார். இந்த வார்த்தையில தெளிவாக பிடிச்சிருங்க. பரலோகத்திலிருந்து வந்த ஆவி உலகத்தோட ஒரு நாளும் சமரசம் பண்ணாது. அது யாக்கோபு 4:4-5 உலக சிநேகம் தேவனுக்கு விரோதன பகை என்று அறியீர்களா, உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பயந்தனா இருக்கிறான். அடுத்த வசனம் சொல்லுது, நம்மள் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மள் வைராக்கிய வாஞ்சை உடையவராக இருக்கிறார் என்று வேதம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா என்று அந்த வசனம் இருக்கு. சோ பரலோகத்திலிருந்து வந்த ஆவி பிசாசோட சமரசம் பண்ணாது. இந்த ஆவி வந்தா அந்த ஆவி ஓடி ஆகணும், அந்த ஆவி வந்தா ஆமா இந்த ஆவி அங்க இல்லைன்னா
உள்ள உட்கார்ந்துரும். அதான் உண்மை. ரெண்டு ஆவியும் உட்கார முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே பரலோகத்தில் இருந்த பரிசுத்த ஆவியை பெற்று உலகத்துக்கு எதிராய் கண்டித்து உணர்த்துகிற அந்த ஆவியை புரிந்து கொண்டு உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப வேண்டும் என்று பேதர் சொல்வார். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மீண்டும் அதில் பிடிக்கப்பட்டால் அவங்க நிலைமை மோசமா இருக்கும் அப்படின்னு பேதர் சொல்வார். சரி, அப்ப பரிசுத்த ஆவி உலகத்தை கண்டிக்கிறது, உலகத்தோடு சமரசம் பண்ணாது, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏத்தாது, பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்ம விடுவிக்கும்படியான வேலை தான் செய்யுங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இதுதான் பிரதானமான விஷயம். இன்னைக்கு உலகம் பிசாசுக்குள்ள இருக்குங்கிற புரிதல் வந்தாலே பாதி பாய் போயிடும். மனுஷருக்குள்ள பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படாதவங்களுக்குள்ள, ஏன்னா ரோமர் 8:14 இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறாங்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படாதவர்கள் சாத்தான் பிள்ளை தானே, அப்படிதானே அர்த்தம். ஸோ இந்த புரிதல் வரும்போதுதான் நமக்குள்ள இருக்க பிசாசு கூட, நீங்க உண்மையை ஒன்று புரியணும், பிராக்டிகலா பேசுறேன். பல சந்தர்ப்பத்தில் பிசாசு தன்னை காட்டி கொள்ளாம, மற்றவர்கள் கண்டுபிடித்து கொள்ளாம தந்திரமாய் நமக்குள்ள இருக்கும், அல்லது நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இல்ல, இது ஒரு ஃபேக்கான ஆவி, இது ஒரு வஞ்சிக்கிற ஆவி காட்டி தரும்போது, அல்லது அதுக்குரிய வசனங்களை எடுத்து போடணும்னு அதை ஆட ஆரம்பிச்சிடும். கண்டுபிடிச்சிட்டானே, என்ன கண்டுபிடிச்சிட்டாண்டே, இனிங்க உட்கார முடியாது. நம்ம ஏமாத்துறவங்க உட்கார முடியும். இது ஏமாத்திட்டு இருக்கு, இது பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னே அதுக்கு தெரிஞ்சா இவன் நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான், இனி உட்கார முடியாது. இனி போனப்போ வேற வேஷம் போட்டு தான் வரணும். இப்படிதான் கண்டினியூஸா அந்த செயல் நடக்குது. சரி, இப்போ ஆவியானவர் இந்த அறிவை தெளிவை நமக்கு கொடுக்கிறார் என்பதை மிக முக்கியமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் நமக்குள்ள இருக்க ஆவி உலகம் பிசாசுக்குள்ள கிடக்கு, சுத்தி பேய்க்குள்ள கிடக்கு என்கிற தெளிவை தருதா? எனக்கு அது தருது. அதான் எந்த சூழ்நிலையில போனாலும் அந்த சூழ்நிலையில என்னென்ன ஆவியெல்லாம் செயல்படுதுங்கிறது அது ஒரு விதமான அறிவில எனக்கு தெரிஞ்சிருது. அதான் அதுக்கேற்ப வசனங்கள் எனக்கு வந்துருது. ஓ, அப்போ புரிஞ்சுக்குவேன், ஓகே இப்படி போகுதா. அதனாலதான் அந்த பிசாசுடைய கிரியைகளை அடக்க முடிகிறது, அதிலிருந்து விடுதலை பெற முடிகிறதுங்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ நீங்கள் அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் ஒரு பகுதி, அது பிலிப்பை கைதியாய் கொண்டு ஜெயிலில் வச்சிருக்கு. ஃபெலிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசாதிபதி, அந்த தேசாதிபதி என்ன செய்யறான், இந்த பவுலிடத்துல பேசுகிறான். பவுலிட்ட பேசும்போது, பவுல் பேசின பகுதி அங்கே இருக்கிறது. அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து ஃபெலிக்ஸ் பவுல் பிரசங்கித்த போது ஃபெலிக்ஸ் என்ன செஞ்சானா, பயமடைந்தானா. யோசித்து பாருங்க, ஒரு பெரிய ஒரு அன்றைக்குள்ள கவர்னர் மாதிரி அப்படி உள்ள பதவியில் இருக்கிறவன் வந்திருக்கிறான். பவுல்கிட்ட பேசுறான். அவன்கிட்ட அவனை வாழ்த்தி, அவனை பாராட்டி, அவனை ஆசீர்வச்சு, இனி மேன்மேலும் இனி ராஜ பதவி கிடைக்க போகுது, இனி பிரதமர் ஆக போற, உனக்கு அப்படி வருது அப்படி ஒன்றும் பேசல. அதான் பரிசுத்த ஆவியானவருடைய சக்தி, தன்மை. அவன் நீதியை மிச்சடக்கத்தை இனி வர நியாய தீர்ப்பையும் பேசினான். பவுல் ஃபெலிக்ஸ் பயந்தான். சரி நான் அப்புறம் பேசுறேன், நான் போறேன்ட்டு ஓடி போயிட்டான். சரியா? அப்ப பரலோகத்தில் இருந்து அந்த எழுப்புதல் ஆவி வந்தா உலகத்தோட சமரசம் பண்ணாது, ஜால்ரா அடிக்காது, நேர எதிராக பேசும். இது ரொம்ப முக்கியமா வைங்க. எழுப்புதல்னு சொல்லுது உலகத்துக்கு சார்பா செயல்படுகிற ஒரு காரியம் கிடையாது, உலகத்துக்கு நேர எதிராக செயல்படுகிற காரியம். அப்படிதான் இயேசுக்குள்ளும் அப்போஸ்தலர்களுக்குள்ளும் செயல்பட்டது என்பதை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான காரியம். இப்போ அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் 6-8 வரை நீங்க படிங்க. அப்போஸ்தலர் 17:6-8 வரை வந்தீங்கன்னா, அந்த உலகம் அவர்களை காணாமல் சகோதரரையும் இழுத்து கொண்டு உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். யாசோன் ஏற்றுக்கொண்டான். இயேசு ஒருவனை ராஜா என்று சொல்லுகிறார்கள். அது அவங்க போட்டு செஞ்சு, அது கள்ளத்தனமா போட்டு சொன்னாங்க. ராயனுடைய ராஜாவுக்கு கீழ்ப்படியலைன்னு சொன்னாங்க. ஜனங்களோ கலக்கம் பண்ணிறான், குழப்பம் உண்டு பண்றான். பாருங்க, பவுல் எங்க வந்துட்டாரு. பவுலுக்குள்ள எழுப்புதல் ஆகி வந்துட்டு, பவுல் போற இடம்லாம் எழுப்புதல் வந்தது. எழுப்புதல் வந்தா பிசாசும் அவனுக்கு எழுப்புதல் உண்டாக்குறான். அங்க உண்டாக்கும் போது அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்தை கலக்குறவர் தான் வந்திருக்கிறான். யாரு? எழுப்புதல் சொன்னாலே கலக்கம் தான். உலகத்தை கலக்குற பவுல் வந்திருக்கிறான். அவனை யாசோனை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இயேசுவனை தான் பிடிச்சிட்டு போறாங்க. ஆமா, அவனை பொய்யா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இயேசுங்கிற வேற ஒருத்தர் ராஜாங்கிறாங்க. ராயனுக்கு நம்ம இன்னைக்கு, அதாவது நம்முடைய ராஜாவுக்கு கீழ்ப்படியாண்டான்னு சொல்றாங்கன்னு கள்ளத்தனமா சொல்றாங்க. அப்படி ஒன்னும் இயேசுனார் பேசல.
என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்லன்னு மிக அழகாய் அவர் யோவான் 18:36 சொல்லியிருந்தார். அவர் அப்படி சொல்லலை. இந்த ஜனங்களை கலங்க பண்ணுறதுக்கு, குழப்புறதற்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை போட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான். தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்குரிய எழுப்புதல் வந்தால் அதை இல்லாமக்கிறதுக்கு, அதை அழிப்பதற்கு, அந்த எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கிறத அழிப்பதற்கு இப்படி கள்ளத்தனமான எப்படி சொல்லி உலகத்தை கலங்க பண்ணுறது. அவன் கலங்க பண்ணுகிறவன், கலகக்காரன். ஆதியிலேயே அவன் கலகக்காரன், அவன் கலகம் பண்ணுகிறவன். அப்படி கலகங்களை உண்டு பண்ணுகிறான், உண்டு பண்ணினான் என்கிற காரியத்தை அந்த பகுதியில் நாம் பார்க்குறோம். இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 11-12 வந்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை பார்க்குறோம். 2:11-12 அந்த பகுதி 2:11-12 வரும்போது பாஷைகளிலே மகத்துவங்களை கேட்கிறோமே என்று சொல்லி சொன்னார்கள். எல்லாரும் பிரமித்தார்கள். அப்புறம் இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லிக் கொண்டார். அப்போ தேவனுடைய ஒரு பக்கம் இங்கே தேவனுடைய எழுப்புதல் வல்லமை அதிகாரம் கிரியை பிசாசு அவன் கலக்கத்தை உண்டு பண்ணுகிறான். இன்னொரு பக்கம் பார்த்தா தேவனுடைய வல்லமை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இது எங்கே போய் முடியும்? எப்பா இவனெல்லாம் நம்ம பாஷையில் பேசுகிறான், அந்த அந்நிய பாஷையில் பேசினாருங்கிறது. இப்படி பிரமிப்பும் கலக்கமும் நிறைந்ததாய் இந்த எழுப்புதலின் சூழ்நிலை இருக்கு. ஒரு பக்கம் பிரமிப்பு, இவ்வளவு பிரம்மாண்டம், மறுபக்கம் கலக்கத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணுகிற பிசாசனுடைய காரியம். இந்த ரெண்டுக்கு நடுவு வழியாக தான் இந்த எழுப்புதலின் காரியங்கள் செயல்பட்டிருக்கிறது என்பதை இங்கே நாம் மீண்டும் ஒரு முறை நாம் நினைவு கூறுகிறோம். அவர் ஒரு கட்டத்தில் அப்போஸ்தலரை பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்க. நீங்கள் வந்து அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனம் 25 வரை, அப்போஸ்தலர் 5:23 25 வரை வந்தீங்கன்னு சொன்னால் பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்க. சரியா? பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் வச்சாச்சு. இந்த நாமத்தை பற்றி பேசப்படாது, இந்த எழுப்புதல் பற்றி பேசப்படாது, இதெல்லாம் அங்கே கொண்டுறப்படாது. ஜெயிலில் வச்சுட்டா. ஜெயிலில் வச்சுட்டா என்ன நடந்தது? கர்த்தர் ஜெயிலை திறந்து இவர்களை வெளியே விட்டுட்டார். நல்லா கவனிக்கணும். ஜெயிலில் பலமாக பூட்டி சங்கிலி எல்லாம் போட்டு பூட்டியிருக்கு. இப்போ தேவன் திறந்து விட்டுட்டார். இவங்க வெளியே வந்தாச்சு. வந்து போய் எந்த தேவாலயத்திலேருந்து பிடிச்சி போனாங்களோ அந்த தேவாலயத்திலேருந்து பிரசவம் பண்ணுறாரு. இங்கே ஜெயிலில் பார்த்தா ஜெயில் பூட்டி இருக்கு, ஆளை காணல. இங்கே என்னாச்சு? காலையில் திறந்து ஆளை கொண்டு வரக்கு போனால் ஆளஇல்லை. ராத்திரியா போயாச்சு. எல்லாம் பூட்டி இருக்கு, பத்திரமா இருக்கப்பா, ராணுவ பாதுகாப்பு எல்லாம் போட்டிருக்கு, காணல. அதுக்குள்ள ஒரு தான் வந்து சொல்லுகிறாங்க, நீங்க ஜெயில பூட்டி போட்டிருந்தாலும் அங்கே நின்று பிரசவம் பண்றது எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன். இல்லையா? ஒரு பக்கம் சாத்தாங்கலகம் உண்டு பண்றான், மறுபக்கம் தேவன் அவருடைய அதிகாரத்தை, ஒரு போராட்டம் இல்லையா? பயங்கர போராட்டம் தான். அங்க ரெண்டு பேசுகிறார்கள், பயங்கர கலக்கம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் அது 18-19 வசனத்தில் வந்தாச்சுன்னு சொன்னா, அங்க என்ன நடக்கும்னா, யாக்கோபு சீசரை பிடிச்சு அவன் ஏறுவது கொண்டு போடுகிறான். உடனே பார்த்தா, இது யூதர்கள் ரொம்ப விரும்புகிறார்கள், யூதர்களுக்கு பிரியமாக இருக்கிறது என்று கண்டு அடுத்தது பேதுருவை பிடிக்கணும். இவனை தான் எழுப்புதலுக்கு காரணமானவன் இல்லையா? எங்கே போதுன்னு பார்த்துடுங்க. எழுப்புதலுக்கு காரணமான யாக்கோபு பேதுருவை பிடிச்சு ஜெயிலில் வச்சாச்சு. அப்போ ஏற்கனவே அவனுக்கு தெரியும், இதுக்கு முன்னாலே இந்த ஆசாமி இந்த பேதுருவை பிடிச்சி ஜெயிலில் வச்சு அடைச்சி போட்டிருந்தானுவன். அவனுவன் யார்? அங்கே அந்த யூத போதகர்கள் போட்டா ராத்திரி திறந்து விட்டு இவர் தப்பி போயிட்டாரு. அங்கே போய் பிரசவம் பண்ண கதையெல்லாம் ஏறதுக்கு தெரியும் இல்லையா? இப்போ பார்த்தான் இவனை விட்டுறப்படாது. அது 2ஆம் காவல் 3ஆம் காவல்னு சொல்லி நிறைய பாதுகாப்பு போட்டு 2 கைக்கு சங்கிலி போட்டு, அப்படியா 2 கைக்கும் சங்கிலி, இந்த கைக்கும் சங்கிலி, இந்த கையும் சங்கிலி, இந்த பக்கம் ஒருதான் காவல் நிற்கிறான் பட்டயத்தையும் வச்சுக்கிட்டு. ராத்திரியாவும் உறங்கல, 2 சேவ மாதிரி 2 பேரு சைடு உறங்கல. இவன் நடுவில் நல்ல சோகமா உறக்கம். யாரு? பேதுரு. அந்த இடத்துல தானே இருக்கு இல்லையா உறக்கம். சரி, நல்ல உறக்கம். உறங்கி கிடக்கிறான். உறங்கி கிடந்து மறுநாள் இவனை பேதுருவை வெளியே கொண்டு வந்து நாளைக்கு தான் கொல்லணும் அப்படின்னு திட்டம் பண்ணியாச்சு. திட்டம் பண்ணா முந்தின நாள் ராத்திரி வந்து ஒரு தேவதூதன் இங்கே அந்த இதுக்குள்ள என்ன செய்யறான்? பிரவேசிக்கிறான். ஜெயிலுக்குள்ள அவன் போறான். போய் என்ன செய்யறான்? பேதுருவிட்ட எழுப்புறான். தட்டி விழாவில் தட்டி எழுந்தரும், அப்படித்தானே வசனம் சரிதானே? அது எழுந்தரும் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்? எழுப்புகிறான். அவன் பேதுரு நினைக்கிறான், ஒரு சொப்பனம் காணுது மாதிரி அவன் நினைச்சானோ, சொப்பனம் காணுற மாதிரி நினைச்சானோ. அவ்விதமாக எழும்பியாச்சு. எழும்பி நட, என் பின்னால வா. அப்படியே பின்னால சோதரம் 10 இது அப்போஸ்தலர் நடபடிகள் 12 அந்த வசனத்தை படிங்க பார்ப்போம். தூதன் நின்றான், வெளிச்சம் அடிச்சாச்சு. தட்டி சீக்கிரமா எழும்பு என்றான். சரி, சங்கிலி எல்லாம் பூட்டுல கலந்து விழுந்தாச்சு. அப்புறம் அவரை நோக்கி பெல்ட் தொடு. சரி, நோக்கி
என் பின்னே வா என்றான். பின் சென்று அறியாமல் ஒரு சபனம் காண மாதிரி நினைச்சுட்டான். முதலாம் காவல், ரெண்டாம் காவல் போகிற, மூணாவது இரும்பு கதவு தானாய் தர உண்டது. புறப்பட்டு போதும் நடந்து போனார்கள். அங்கே வீட்டுக்கு அங்கே சபையார் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் பேதுருவுக்காக. அந்த வீட்டுக்கே வந்துட்டார். ஜெபம் பண்ணி கொண்டிருந்த இடத்துக்கு நேரம் வந்து சேர்ந்தாருங்கிற சம்பவம் அங்கே இருக்கிறது. இப்போ என்ன புரிகிறோம்? ஒரு பக்கம் சாத்தா அவனுக்கு கலகத்தை, அவனுக்கு வல்லமை, அவனுக்கு அதிகாரத்தை, அவனுக்கு சாமர்த்தியத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறார். மறுபக்கம் தேவன் தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டிட்டு இருக்காரு. ரெண்டு சாமர்த்தியமா மோதுது இல்லையா? ஆமா, மோசைக்கு பின்னால் பாம்பு போட்டாருமே, கொலை போட்டா உடனே அவனும் போடுறான். இப்படி ஒரு போட்டி தான், ஒரு போராட்டமாக தான் அந்த எழுப்புதல் நடந்திருக்கு இல்லையா? அப்படி ஆமாம், அந்த பேதுரு எப்படி கட்டினா அவளை 6ஆம் வசனத்தில் வெளியே கொண்டு வரதுக்கு முந்தின நாளில் ராத்திரியில் பேதுரு 2 சங்கிலியால் கட்டியிருக்கு. 2 சேவர் நடுவில் திரை பண்ணி கொண்டு வந்தான். நல்ல இல்லையா? அதுக்கு வெளியே காவல்காரனும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலை காத்து கொண்டு வந்தாலும் எத்தனை காவல்? ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் தப்பிட்டான் இல்லை, ஒரு கைவன் தப்பிட்டான். இந்த தடவை தப்ப விடப்படாதுங்கிறாங்க திட்டம், அதையும் தப்பி ஆண்டவர் கொண்டு போயிட்டார். அல்ல இல்லை. அப்ப எழுப்புதலின் அதிகாரங்கள் செயல்படும் போது என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கிறது. அப்புறம் பயங்கர கலக்கம், அவன் கோபம், பயங்கர கோபம். யாருக்கு? ஏறதுக்கு கோபம் வந்துட்டு, கோபம் வந்தோடனே அந்த ராணுவ வீரர்கள், பாதுகாப்பு காவலர்களை கூட்டிட்டு வந்து கொண்டு போட்டான். ஏல தப்பா விட்டிய, அவன் என்ன கொல்லணும்னு நினைச்சா அவனை கொல்ல முடியல, அவனுக்கு பதில் நீங்க சாவுங்க. இது ஒரு பயங்கரமான காரியமாகும். இயேசு பிறந்த வேலையும் அப்படியாகும். இயேசுவை கொல்லுக்கு முயற்சி நடந்தது, அது நடக்காம 2 வயசுக்கு கீழே உள்ள நிறைய குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் இல்லையா? மோசே பிறந்த வேலை அந்த நேரம் பார்த்து நிறைய ஆண் பிள்ளைகள் ஆத்துல போடப்பட்டார்கள் இல்லையா? எப்படி தேவனுடைய வல்லமை உலகத்தில் செயல்பட்டாலும் உலகத்தின் வல்லமை எவ்வளவு தூரம் கொந்தளிக்குதுன்னு பாருங்க. அப்ப தேவன் நம்ம காக்கிறது கிருபைதான் இல்லையா? நம்ம எல்லாம் பெரிய அப்படிப்பட்ட பக்திமான்கள் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் நம்ம காக்கிறாருன்னா அவ்வளோ, அதான் சொல்ல, உலகம் முழுவதும் எவ்வளவு பிசாசுக்குள்ள கிடக்கு, பிசாசின் வல்லமைக்குள்ள கிடக்கு, பிசாசின் நெட்வொர்க்குள்ள கிடக்கு என்கிறத நீங்க விளங்குறது தான் இதை சொல்றேன். எழுப்புதல் ஆவி வந்து இதெல்லாம் இருந்த போதிலும் அவ்வளவு தூரம் மோதி அடிச்சிருக்கிறது. அதை தாண்டி தேவன் அவர்களை பாதுகாத்து நடத்தி தான் இந்த எழுப்புதலின் காரியத்தை நிறைவேற்றினார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக சந்தர்ப்பங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு பாவிகள் இல்லையா, சம்பந்தம் இல்லாதவெல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த பேய் அப்படி செய்யுது. இவனை கொல்ல முடியலைன்னா அது வேற ஆளை அடிக்குது. நாங்கள் கூட பார்த்துருக்கோம், வண்டியிலலாம் அந்த நான் பைக்கிலலாம் யாத்திரை பண்ணும்போது என்ன தாக்குறது, அந்த பிசாசு வர ஒரு வட்டம் போட்டு அதுக்கு அந்த பக்கம் ஆக்சிடென்ட் நடக்கும், வேற ஆளுக்கு எனக்கு நேராக வர்றது இன்னொரு பக்கம் போகும். இது பல தடவை நடந்திருக்கிறது நான் பார்த்துருக்கிறேன். அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்த மனுஷனை விடுவிக்கிறதுக்கு 2000 பன்னிகளை கொல்ல ஒப்பு கொடுக்க வேண்டியதாச்சு இல்லையா? ஒரு உயிரை பாதுகாக்குது. அப்போ நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டிய இருக்கு. நம்ம வாழக்கூடிய உலகம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குங்கிறத இந்த வசனங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ பவுல் வர்றார். பவுலுக்குள்ள உள்ள காரியம் நீங்கள் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 28-29 வந்தா அங்கே வந்தார். ஒரு சப்பானியை எழுப்பியாச்சு, எங்க பெரிய அற்புதம் எல்லாம் செஞ்சு அப்படி ஜனங்கள் ஒரு எழுப்புதல்ல இருக்கும்போது கொஞ்சம் யூதர்கள் வந்தார்களாம். யூதர்கள் வந்து அங்கே வந்து குழப்பம் உண்டு பண்ணி அந்த பவுலுக்கு எதிராய், அது அப்போஸ்தலர் 14:14 இருக்கு, நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அதாவது இங்கே என்ன கவனிக்கணும்னா, இப்போ பவுலின் மூலம் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தி அப்படியே அதான் என்ன வர பத்திட்டு இருக்கு கொண்டு போறாரு. இந்த எழுப்புதலை அணைப்பதற்கு, இந்த பவுலை அழிக்கிறதுக்கு, இந்த பவுலுக்கு பின்னால ஒரு கொலைக்கார கும்பலை, கூலிப்படைன்னு சொல்ல மாதிரி ஒரு கூலிப்படையை போய் சாசம் அனுப்பிட்டே இருந்தான். அது யூதர்கள். அவங்க வந்து அந்த இப்போ ஒரு இடத்துல வந்து ஜனங்களுக்கு உணர்வு உண்டாக்கிட்டா உடனே அவனை வந்து இல்லை இவன் யூதனாகும், நீங்கள்லாம் பிரஜாதியாரு, உங்கள் வழிபாடு சரியில்லைன்னு சொல்லுவான். அப்படி இப்படின்னா தந்திரமாக பேசி உடனே குழப்பம் உண்டு பண்ணுவார்கள். உடனே அங்கே கலகம் உண்டாயிரும். ஜனங்கள் கலங்குவார்கள், சத்தம் போட்டான், தியானாலே பெரியவர், எங்கள் தெய்வம் தான் பெரியவர்லாம் சத்தம் போடக்கூடிய சூழ்நிலை, மத கலவரம்னு சொல்கிறான்ல, இது மாதிரி அங்கெல்லாம் உண்டாக்கியாச்சு. உடனே பெரிய கலகம் உண்டாயிட்டு அப்புறம் பவுலை பாதுகாத்து வழி எப்படியோ தப்பி போக வைக்க வேண்டிய கடினமான சூழ்நிலைகளை உண்டாயிட்டு என்கிற காரியங்கள்லாம் அந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். என்ன புரியுறோம்னா, இப்போ எழுப்புதல் பிரசங்கார இப்போ எழுப்புதல் வந்தால் நிறைய ஆளுவா வருவாங்க, மந்திரிமார் வருவாங்க, நிறைய காணிக்க வரோம், ஆடம்பர காரில் போகலாம், ஹெலிகாப்டரில் பறக்கலான்னாக்க நம்ம நினைச்ச ஆளுவை நினைச்சிட்டு இருக்குது, இந்த அரசியல் ஆவி நினைக்கிறது. நவர் ஒரு நாள் அப்படி கிடையாது. அப்போ எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தவங்க என்ன சூழ்நிலையில் கடந்து போயிருக்கான்னு தெரியுது இல்லையா?
அப்போ இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். இதுங்க ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு, உலகத்தை ஆட்சி செய்கிறதுக்கு, ஆகோஷிக்கிறதுக்காக உண்டாகிற ஒரு காரியம் இல்லை. இது ஒரு யுத்தம், இது ஒரு போராட்டம். அதான் வான மண்டலங்களில் உள்ள சேனைகளோடு போராடி தான் போனோம். நல்ல போராட்டம் போராடி தான் போனோம். நல்ல போராட்டம் போராடி முடித்தேன். அப்படிதான் இந்த எழுப்புதலின் பாதையை இந்த உலகத்தில், ஏன்னா அவ்வளவு தூரம் சாத்தானுடைய ஆளுகைக்குள் இந்த உலகம் சிக்கி இருக்கு. அவனுக்கு அதிகாரம் என்ன, அவனுக்கு வல்லமை என்னங்கிறதெல்லாம் இந்த சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம். இவ்வளவு வல்லமையாக தேவ எழுப்புதல் ஏற்பட்ட போதும் கூட பிசாசின் வல்லமை இவ்வளவு செயல்பட்டது. நீங்கள் இங்கே அப்போஸ்தலர் 7:51 வந்து என்ன, 7:51 வரும்போது ஸ்தேவானை குறித்து வாசிக்கிறோம். ஸ்தேவானுக்குள்ள ஒரு எழுப்புதல். அவன் பிரசாமனவரா, வணங்கா குலத்துள்ள ஜனங்களே, நீங்கள் தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டீர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியலையே அப்படின்னு ஆவியில ஆவேசமாய் பிரசங்கம் பண்றான். விளைவு என்ன? எல்லாரும் பல்ல கடிக்கிறார்கள். அப்போ இவன் வானத்தை பார்க்குறான். பாருங்க, அங்கே இயேசு பிதாவாகிய தேவனுடைய மகிமை, அவருடைய வலது பார்சத்தில் இயேசு நிற்கிறதை காண்கிறேன்னு சொல்லுகிறான். ஆனால் அதே நேரம் மற்றவங்களுக்கு அது தெரியல. எழுப்புதலின் வல்லமை அனுபவிக்கிறவனுக்கு பரலோக ராஜ்யம் தெரியுது, அந்த மகிமை தெரியுது. மற்றவங்களுக்கு தெரியல. காதுகளை அடைத்து கொண்டு அவனை இழுத்து வெளியே ரோட்டில் கொண்டு போட்டு பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் கல்லறிந்து அவனை கொண்டு போட்டார்கள்ங்கிற சம்பவத்தை பார்க்குறோம். அப்போ எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையில் நாம் வாழுகிறோம். நாம் தேவ சித்தத்தை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வு வேணும். சும்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிட்டு, குற்றம் சொல்லிட்டு, பரியாசம் அடிச்சுட்டு எல்லாம் நடக்கப்படாது. இந்த வேலையில் நடக்கிறவங்க தான் உங்களுக்கு ஒன்றும் பிரயாசம் வராது. நீங்கள் ஒரு சின்ன ஒரு கோழி குச்சி செத்து போனாலே கொண்டதுக்கு வர மாட்டீங்க. ஆனால் இந்த எழுப்புதல் அனுபவத்தை அடைந்தவர்கள், பெற்றவர்கள், அவர்கள் அப்படி இருக்க முடியாது. அவங்க தேவ சித்தம் செய்த போயிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை அவர்கள் சந்தித்து தான் கடந்து போறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அரசியல் ஆவி கிடையாது. உலகத்தை ஆட்சி செய்ய நம்ம செய்யல. பரலோகத்துக்கு தேவனை, மனிதர்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு போவதற்காக செய்கிற காரியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, ரெண்டே இணைச்சுதான் போவோம். இது ஒரு பக்கம். மறுபக்கம் இதன் மத்தியில் அப்போஸ்தலர் 2:43-46 வரை வந்தா அங்கே எழுப்புதலின் வல்லமை எவ்வளவு உண்டாயிருக்குன்னு சொன்னா, அவர்கள் முற்றிலும் பூமியை வெறுத்தார்கள். பரலோக ராஜ்யத்தை பார்த்தார்கள். பூமிக்குரியதெல்லாம் வித்து கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சுட்டாங்க. என்ன இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு இனி வேண்டாம், உலகம் இனி வேண்டாம், இதை எல்லாருக்கும் தேவையானவர்களுக்கு கொடுங்க, நாங்கள் பரலோகத்துக்கு போனோம். உடனே ஆண்டவர் வந்துடுவார், பரலோக ராஜ்யம் வந்துடுங்கிற அளவுக்கு எங்களுக்கு அது போதும். இந்த சாம பார்த்தாச்சு, இங்குள்ள இதெல்லாம் பார்த்தாச்சு, இது வேஸ்ட்டுன்னு இப்பதான் இந்த ஆவி வந்த பிறதான் உணர்வு வந்துன்னு சொல்லி பூமிக்குரிய காரியங்களை எல்லாம் வித்து கொண்டு அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கிற அளவு எவ்வளோ எழுப்புதல் இல்லையா? இன்னைக்கு சில வேலை வாசமாக இருக்காப்பாவ தசவமாக கொடுக்க எல்லாம் கையை வைத்துங்கன்னா வருதுனா இல்லை 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 தசவனா 10ல் 1ங்க, 10ல் 1 கொடுக்கறது யாரெல்லாம் கொடுக்கன்னு கேட்டாலே கை எடுக்க தூக்க ஆள் இல்லை. இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்க. எல்லாத்தையும் என்ன வச்சுடுங்க, ஊழியத்துக்கு செய்யுங்க, நமக்கு எல்லாரும் சேர்ந்து பரலோகத்துக்கு போனோம், சுவிசேஷ வேலை செய்யணும், 10 ஆத்மா பரலோகத்துக்கு கொண்டு போனோம். இந்த மண்ணாங்கட்டி, இந்த சபிக்கப்பட்ட உலகம் இனி வேண்டான்னு உறுதியான முடிவுக்கு வந்தார். வீடுகளையும் ஆஸ்திகளையும் உடையவர்கள் அதை விட்டு கொண்டு வச்சா வேணாம் கேட்கல. யாரும் அப்போஸ்தலர் பயங்காட்டலை, மிரட்டலை, வித்து கொண்டு வாருங்கன்னு சொல்லவே இல்லைங்க, சொல்லவே இல்லை. அதை அனனியா கொண்டு வந்தான்ல, அவன் கொண்டு வந்துட்டு போய் சொன்னான். அதை பற்றி பேதுரு சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு. அப்போ அது விற்கிறதுக்கு முன்னே உனக்குள்ளதுதான், இது விற்கிறதுக்கு முன்னே உனக்குள்ளதுதான், வித்த பிறகு உனக்குள்ளதுதான். நாங்கள் கேட்டோமா அவன்கிட்ட, நீ கொண்டு வந்துட்டு நாங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு ஏன் பொய் சொன்னாங்கிறதான் கேள்வி. குறைஞ்சதாயா கொண்டு வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லையே, கேட்க இல்லையே, நான் எங்களுக்கு பணம் பிரச்சனை இல்லையே, நாங்கள் கையில் தொடுவதில்லை, வெள்ளி பண்ணால் எங்கள்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லி நடக்கும். பின்ன என்னத்துக்கு நீ பொய்யே பரிசுத்தாவி இடத்துல நீ பொய் சொன்னது என்ன என்பதுதான் அந்த விஷயம். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அந்த அளவு எழுப்புதல் எப்படி இருந்திருக்கு பிரசங்கியாரு. இது நெருப்பு உண்மையா பொய்யா எழுதிருப்பா, அவ்வளோ அப்படியா பொய்யா எழுதிருப்பா, இது நடக்கக்கூடிய காரியமா நீங்கள் நினைக்கிறீங்க? ஏஸ் அப்படி பெரிய எழுப்புதல் வந்தவங்க தான் எல்லாத்தையும் ஊழியத்துக்கு கொடுத்துட்டு ஊழியத்துக்கு போயிட்டாங்க. சில பழைய ஊழியத்துல எல்லாம் இப்படி எழுப்புதல் ஊழியத்துக்கு போனாங்க. ஊழியத்துக்கு போகும்போது அந்த ஆளுக்குள்ள பாட்டு சொத்து அதெல்லாம் அந்த ஆளுக்கு கொடுத்து அந்த ஊழியத்தில் இன்னைக்கும் சில ஊழியங்கள்ல அது மரபில் இருக்கு. அந்த ஊழியத்துக்கு யாராவது ஒரு குடும்பத்திலேருந்து ஒப்பு வந்தாச்சுன்னா அவங்களுக்கு ஷேர், சட்டப்படி அவங்களுக்கு ஷேர் சொத்து வரல, அதெல்லாம் கொண்டாங்க கொடுத்துருவாங்க. நான் வச்சுடுங்க, நான் ஊழியத்துக்கு போகிறேன். இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக நடந்துட்டு இருக்கு. முழுசாக நீங்கள் வச்சுடுங்க, எங்களுக்கு வேண்டாம், நான் ஊழியத்துக்கு போகிறேன். நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். இல்லை இல்லையா, பழைய ஊழியங்கள் எல்லாம் அப்படி தான் வந்தவர்கள் தான் நிறைய இருந்தார்கள். இல்லை இல்லையா. சரி, எதுக்கு சொல்லுறேன், அந்த எழுப்புதலின் ஆவி உணர்வு வரும்போது எந்த அளவு இன்னும் தெளிவாக சொன்னால், அந்த சேவானை பார்க்குறோம், அவன் கல்லறியப்படும்போது சொல்கிறான்லே, இவனும் கல்லறியறான், இது ஒன்றும் அவனுக்கு கண்ணு தெரியலை, அவனுக்கு மேலே பார்க்காம பிதாவின் மகிமை தெரியுது, பக்கத்தில் இயேசுநாதர் நிற்க தெரியுது, இவ்வளவுதான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. இல்லை இல்லையா. அப்போ எழுப்புதலின் உச்சத்துக்கு போனவர்களுக்கு இந்த உலகத்தை பற்றியோ இங்கே உள்ள எதை பற்றியோ ஒரு உணர்வே இல்லாமல் ஆகிறாது. இல்லை இல்லை.
அவ்வளவு தூரம் பரலோகத்தின் அந்த பிரசன்னத்தினாலே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்து விடுகிறார். இப்போ எபிரேயர் 10:32-35 வரை நீங்க வாசிக்கணும். எபிரேயர் 10:32-35 வரை சீக்கிரம் வாசிக்க பார்ப்போம். எபிரேயர் 10:32 வாசிக்கிறீங்களா? நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த என்னது முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். பிரகாசம் அந்த வார்த்தை, நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கை ஆக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு அவர்களோட உறவை ஐக்கியம் வைத்துக் கொண்டீர்கள். நானும் கட்டப்பட்டிருந்தேன். என்னை குறித்து பரிதபித்ததுமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று கண்டு ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். அந்த வார்த்தை பரலோகத்திலே நிலையுள்ளதான சுதந்திரம் உண்டென்று நீங்கள் தெளிவாக அறிந்தீர்கள். அதான் சுவிசேஷன் அடிப்படை. பரலோக ராஜ்யம் இது நிலையற்றது, அது நிலையானது. இது சாபம், அது ஆசீர்வாதமானது. இது அநித்தியம், அது நித்தியமானது. ஸோ இந்த அறிவு எவ்வளவு உங்களுக்குள்ள ஏற்பட்டது, அதில் எவ்வளவு வலிமையான விசுவாசம் ஏற்பட்டது, அதை அறிந்து பூமிக்குரிய உங்கள் எல்லா காரியங்களையும் கொள்ளையடித்து கொண்டு போனார்கள். கொள்ளையிட விட்டு போட்டு பிசாசு கொண்டு போட்டு எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள வந்தீர்கள். எப்போது வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில், அல்ல எழுப்புதல் அடைந்திருந்த அந்த நாட்களில் இப்படியெல்லாம் நடந்தீர்கள். ஆண்டவருக்குள்ள புதுசாக வர்றவங்க எல்லாம் இந்த எழுப்புதலின் உணர்வு வந்து தான் வந்தாங்க. வரும்போது ரொம்ப ஃபேராக இருப்பாங்க, ரொம்ப இதாக உற்சாகமாக இருப்பாங்க, ரொம்ப வேகமாக இருப்பாங்க. அப்புறம் போக கொஞ்சம் கொஞ்சமாக குளிந்துருவாங்க. ஏன் குளிந்துருவாங்க? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக தானே பேசுகிறேன். முதல்ல ரொம்ப வேகமாக வந்தாவ, வைராக்கியமாக வந்தாவ, போக கொஞ்சம் குளிந்து போயிடுவாங்க. ஏன் குளிந்து போவாங்கன்னு சொன்னால், அதாவது படகுல சீசல் போயிட்டு இருக்கும்போது நடுக்கடலில் போகும்போது நடுக்கடலில் ஒரு ஆள் நடந்து வருது, தண்ணிக்கு மேலே நடந்து வருது. அது இவங்க ஆவேசம், சாசு பேய்ன்னு கிடந்து அலறாவ. நடுக்கடலில் ஒரு ஆள் தண்ணிக்கு மேலே நடந்து வந்தா பின்ன பேய் இல்லாமல் வேற எப்படி சொல்லுது? சத்தம் போடுவாங்க. சத்தம் போட்டோன்னா ஏசுநாதர் சொல்லு, டேய் சத்தம் போடாதீங்க, நான் தானா எப்படியா? நான் தான் ஏசு, நான் தான் நடந்து வரேன். பேய் இல்லையா ஏசுவா? உடனே பேதருக்கு அவருக்கு சந்தேகம் வந்துட்டு, அப்போ நீர் தான் வாரீரன்னா நான் உமக்கு சீசன் தானே, நானே இறங்கி நடந்து வரேன், வரட்டா? ஆமா வந்துரு. உடனே இவர் சாடியாச்சு. எதுலேயும் முன்னால சாடு ஆளு தானே பேதரு, தொடர்ந்து சாடியாச்சு. சாடி அங்கே நடந்து நடந்து அங்கே போயிட்டே இருக்காரு. நேர இயேசுநாதரை பார்த்து போக வேண்டியதானே. என்ன செய்யணும்? இயேசுநாதரை பார்த்து இவர் வலது பக்கம் திரும்பி பார்க்காரு. லேய் கொந்தளிச்சது கடல், இந்த பக்கம் கொந்தளிப்பு, அந்த பக்கம் கொந்தளிப்பு. நான் நடுவில் அடக்கனாக்கும் சுத்தி பார்த்தாரு, சராருன்னு வெள்ளத்தில் மூழ்கிட்டார். அல்ல உடனே ஆண்டவர் ஓடி வந்தால் தூக்காரு. டே யாருப்பா விசுவாசி, என்ன பார்த்து இல்லையாடா ஓடி இருக்கணும்? நான் தானே உன்னை கூப்பிட்டேன், நான் தானே கூப்பிட்டேன். என்ன பார்த்து, என் வசனத்தை பார்த்து என்ன பார்த்து ஓடி இருப்பேன்னா உனக்கு ஓடி இருக்கலாம். நம்ம பாதியில் வந்துட்டு அந்த கோபுரம் அப்படி இருக்குது, இந்த லைட் இப்படி இருக்குது, அந்த பிரசங்க இப்படி அங்கே கண்ணை உருட்டுறதுனால வந்த பிரச்சனை தானே. ஆண்டவரை பார்த்து நான் வந்ததுனால தானே பேசுகிறேன். அப்படியே பார்த்து வந்ததுனால நிறைய கஷ்டம். இதில் நீங்கள் சொல்லியிருக்க மாதிரி நான் நிறைய பார்த்துட்டேன். எல்லாம் பார்த்தாலும் சாவையில்லை, இல்லையா, கொல்ல முடியலை. அவர் வச்சிருக்காரு. அது என்னத்தினாலன்னா அவரை பார்த்து போறதுனால ஓரளவு, ஓரளவாவது கடந்து வர முடிஞ்சிட்டு. அப்ப நீங்க ஆண்டவர், அதான் எபிரேயர் 12:1 சொல்லுது, பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் இந்த உலகத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குறவரும் முடிக்கிறவராகிய இயேசுவையே நோக்கி, இயேசுவையே பார்த்து, நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கு. பார்த்துக்க, பழைய காலத்தில் ஓடின ஓட்டம் வேறையாகும், இப்போ நியமித்திருக்கிற ஓட்டம் வேறையாகும். இதை மனசிலாக்கணும். விசுவாசியே, நீ பரலோகத்துக்கு போகும்படி புதிய பாதையில நடக்க ஆரம்பித்திருக்கிறாய். நீ இயேசுவை பார்த்து நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். உன் கையில கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையின்படி அப்போஸ்தல அஸ்திபாரத்திலே நடக்க நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அது தனி பாதை. நீ வேணா தனியே நடக்கலாம், ஒரு வேளை சில சந்தர்ப்பத்தில் வரலாம், சிறிய கூட்டமா இருக்கலாம். நீ ஆண்டவரை முன்னிறுத்தி அவரை பார்த்து இந்த பாதையில நடந்துதான் போகணுமே தவிர, அங்க ரோடு 4 வழிச்சாலை, இது 8 வழிச்சாலை, அங்க வேகமா போறா வேண்டலாம். நீ சாடுனேன்னா பிறகு ஒன்றும் கிடைச்சாது. நான் பேப்பர்ல எல்லாம் பார்க்குதே இல்லையா, நடக்கிறதெல்லாம் செய்தி வந்துட்டே இருக்கு. சரி, அப்போ
எழுப்புதலின் பரலோக வல்லமை வரும்போது உலகத்தை கண்டித்து உணர்த்தக்கூடிய அறிவு வருது, சத்தியத்தை குறித்த தெளிவு வருது, பிசாசை ஜெயிக்க பலம் வருது. அவன் எவ்வளவு கொந்தளிச்சாலும் அந்த கொந்தளிப்புகளின் மத்தியில கடந்து போற ஒரு தேவ பலன் வருகிறது. ஒரு நாள் பவுல் சொல்வார், நான் நல்ல போராட்டத்தை, இப்போ ஆறுகளால் வந்த மோசம், வனாந்திரத்தில் வந்த மோசம், பட்டணத்தில் வந்த மோசம் உள்ள பெரிய பட்டியல் போடுவார் இல்லையா, எல்லாம் அனுபவிச்சோம். நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி இந்த எழுப்புதலின் நாயகரான இயேசுவின் அடிச்சுவட்டில் நடந்தவர்கள், எழுப்புதலின் ஆயுதங்களாக வடிகால்களாக இருந்தவர்கள் அப்படியே ஓடி முடித்திருக்கிறார். அப்படியே நாமும் இந்த ஆண்டவருடைய அடிச்சுவட்டில் நடந்து பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே வாழ்ந்து தேவ சத்தியத்தை பிடித்து கொண்டு அப்படியே ஓடும்போது நம்மையும் தேவன் வெற்றி சிறக்க பண்ணுவார். அப்படியே தொடர்ந்து நம்மை நடத்தும்படியாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.